2021 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக திமுகவிடம் பறிகொடுத்த திருச்சி கிழக்கு தொகுதியுடைய நிலவரம் என்ன, அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னன்னு விரிவா பார்க்கலாம். மக்களே, உங்க தொகுதி பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. திருச்சி கிழக்கு சட்டப்பேரவை தொகுதி திருச்சி மாநகராட்சி பகுதியில் 25 வார்டுகளை உள்ளடக்கின தொகுதி. திருச்சியோட அடையாளமா இருக்க மலைக்கோட்டை உச்சிப்பிள்ளையார் கோயில் இந்த தொகுதியில தான் வருது. சத்திரம் பேருந்து நிலையம், காந்தி சந்தை, பெரிய கடைவீதி அமைஞ்சிருக்க தொகுதியில வியாபாரமோ அது சார்ந்த வேலையும் தான் மக்களோட முக்கிய வாழ்வாதாரமா இருக்கு. பிப்ரவரி 23 தேர்தல் ஆணையம் வெளியிட்ட இறுதி வாக்காளர் பட்டியல் படி தொகுதியில 1,04,883 ஆண் வாக்காளர்களும் 1,12,460 பெண் வாக்காளர்களும் 54 மூன்றாம் பாலின வாக்காளர்கள்னு மொத்தமா 2,17,397 வாக்காளர்கள் இருக்காங்க. வரலாற்றுல திருச்சி ஒன்று தொகுதியா இருந்த தொகுதி 2008 தொகுதி மறுசீரமைப்புல திருச்சி கிழக்கு தொகுதியா மாற்றப்பட்டுச்சு. மறுசீரமைப்புக்கு அப்புறமா தொகுதியில 2011 நடந்த முதல் தேர்தலையும் 2016 தேர்தலையும் அதிமுக ஜெயிச்சாங்க. ஆனா கடந்த 2021 தேர்தல்ல தொகுதி திமுக வசமாச்சு. தொகுதியில 2016 தேர்தல்ல ஜெயிச்ச அதிமுக வெல்லமண்டி நடராஜன் தமிழக அமைச்சரவையில இடம்பெற்றாரு. கடந்த தேர்தலையும் அதிமுக அவரையே களமிறக்கினாங்க. அவருக்கு எதிராக திமுக களமிறக்கின இனிகோ இருதயராஜ் 94,302 வாக்குகளை பெற்று வெற்றியை வசமாக்கியிருந்தார். 40,505 வாக்குகள் பெற்ற வெல்லமண்டி நடராஜன் 53,797 வாக்குகள் வித்தியாசத்துல தோற்றாங்க. 2021 தேர்தலில் அமைச்சராக இருந்த நடராஜன் தோற்க 2011, 2016 ஜெயிச்ச தொகுதி அதிமுக கிட்ட இருந்து கை நழுவி போச்சு. தொகுதியில 14,312 வாக்குகளை வாங்கின நாம் தமிழர் கட்சி டெபாசிட்டை தக்க வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரி கமல்ஹாசனோட மக்கள் நீதி மையமும் 11,396 வாக்குகளை வாங்கி டெபாசிட்டை காப்பாற்றிக்கிட்டாங்க. இப்ப தேர்தல் நெருங்க திருச்சி கிழக்கு தொகுதி மக்களோட எதிர்பார்ப்புகள் என்னவா இருக்குன்னு கேட்கலாம். எங்களுக்கு பால் பண்ணையிலேருந்து காந்தி மார்க்கெட்டு ரொம்ப டிராஃபிக் ஆகுது. அதுதான் மெயின். எங்களுக்கு நல்ல இந்த சைடு பயணிக்கிற எல்லாருக்குமே அதுக்காக தான் பேசுகிறோம். அடுத்தது சுகாதாரம் பொது கழிப்பிடங்கள்லாம் வச்சுருக்கிறாங்க. அரசில் எல்லா வசதியும் செய்கிறாங்க. ஆனால் அந்த அதிகாரிகள் அதை முறைப்படி ஃபாலோ பண்ணி அதை அதுக்கு உண்டான தண்ணி வசதி, அன்றாடம் கிளீன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும். சாக்கடை பணிகளை தோன்றதுனால குடிநீர் இணைப்பு அந்த பகுதியில் வரும்போது இந்த பணிகள்னால அந்த குடிநீர்லையும் பாத்தீங்கன்னா கழிவுகள்லாம் கலக்குது. எப்படின்னா இந்த பைப்பு உடையிறது, அந்த மண்ணெல்லாம் அதுல கலந்து மாசுபடிஞ்சு வரக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இதை தவிர்க்கணும்னா முக்கியமா அந்த பணிகள் எல்லாம், பாதாள சாக்கடை பணிகள் எல்லாத்தையுமே விரைந்து முடிக்கணும். ரோடெல்லாம் டேமேஜ் ஆயிருக்கு. அதை சரி பண்ண முயற்சி பண்றாங்க, சரியாக மாட்டேங்குது. அந்த மாதிரியான நிலையிலே தான் இருக்கு. முழுக்க சரி செஞ்சு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய சாலைகள் பராமரிப்பு பணிகள் தொடர்ந்துட்டே இருக்கு. எங்க ஏரியால ரோடு அதிகமா பறிச்சு போடுறதுனால எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. வண்டியில போறோம், அதிகமா ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இந்த சைடு இருக்க எல்லாருமே ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஏற்கனவே ஆல்ரெடி டிராபிக் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால மேற்கொண்டு நீங்க தோண்டி ஒரு டைம் தண்ணிக்கு தோன்றேன்றாங்க, ஒரு டைம் பாதாள சாக்கடைக்கு தோன்றேன்றாங்க. ஒவ்வொரு டைம் இந்த மாதிரி தோன்றதுனால எங்களுக்கு ரொம்ப அது மிக சிரமமா மன உளைச்சலும் ஆகுது. பொங்கல் அதுக்கெல்லாம் இலவசமா எல்லா பக்கமும் எம்எல்ஏ எம்பி எல்லாமே மக்களுக்கு பொருள்கள் கொடுத்தாங்க. எங்க தொகுதிக்கு யார் என்ன கொடுத்தா? நாங்க மட்டும் கிழக்கு தொகுதியில் இருக்கவங்க எல்லாம் என்ன கோடீஸ்வரங்களா? நாங்களும் ஏழைகள் தான். எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஒரு அன்புக்காக கொடுத்தாங்க. அது கூட எங்க தொகுதிக்கு எதுவுமே கிடையாதுப்பா.